ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் நம்ம கார்டன் பார்க்குறீங்களா? நம்ம கார்டனை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கார்டனை பற்றி எல்லாம் தெரியும். இது பார்த்திங்கன்னா இது திராட்சை செடிக்குள்ளே நிற்கிற தக்காளி பாருங்கள். காய் நல்லா போட்டிருக்குது. காய் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மூக்குத்தி பட்டன் பாருங்கள் எப்படி கொத்தாக எடுத்துருக்குதுன்னு. இது போல் தாங்க நான் வாங்கும்போது கொத்து கொத்தாக பூ இருந்தது. அது மாதிரி இப்போ தான் பூத்துருக்குது. இவ்வளோ நாளாக அது மாதிரி பூக்கலை, 1 2 தான் பூத்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 மொட்டை எடுத்துருக்குது அதில். அப்புறம் நம்ம திராட்சை பாருங்கள், அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. கொடி கட் பண்ணி விட்டுட்டேன் நான். சின்னதாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற கொடியெல்லாம் அப்படியே விட்டுருக்குறேன். பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி வெளியிலேருந்து கிளை அப்படியே மேலே உள்ளே வந்திருக்குது, காய் இருக்குது. அப்புறம் இது நம்ம பவளமல்லி சொல்லவே வேணாம். நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நான் காமிச்சு அது வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெங்காயம் முளைச்சிருந்ததுங்க. இது எடுத்து வைக்கணுன்ட்டு வைக்கவே இல்லை. அது முளைப்பு பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் காயவும் ஆரம்பிச்சிடுச்சு. சரி இன்றைக்கி எடுத்து வச்சிடலான்னு ஒரே மூச்சுக்கு அது ஞாபகமாக எடுத்து கொண்டாந்து வச்சிட்டேன். இது மாதிரி முளைச்சி வந்தது தான். அங்கே நம்மளுக்கு ஏற்கனவே திராட்சை செடிக்குள்ளே நிற்கிது, பார்த்துருப்பீங்க. அந்த இது சின்ன வெங்காயத்தில் உள்ளது அந்த வெங்காயம். அது நம்ம வெங்காயத்தாளுக்கு மட்டும் எடுத்துக்கிறது. எதனாவது சிக்கன் ரைஸ் அது மாதிரி செய்கிறதுக்கு வெங்காயத்தாள் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவும் முளைச்சி இருக்கிறதுனால எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பூவெல்லாம் பறிச்சிடுறோம். பாருங்கள், பூ நிறையா இருக்குது. அவ்வளவுமே அந்த இதழெல்லாம் சாப்பிட்டுருது, பூவோட இதழெல்லாம். அதனால பூ இன்றைக்கி பறிச்சிடலான்ட்டு பறிச்சிடறோம். இருந்தாலும் பாதி பூ தான் பறிக்க போகிறோம். ஏன்னா நிறையா இருக்குது பூ. அந்த பூவை பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பூ பறித்து கட்டி இன்றைக்கி சாம்படத்துக்கு போட்டுடலான்ட்டு பூவெல்லாம் பறிக்கிறோம். இந்த தக்காளி வளரவே இல்லைங்க. அந்த 4 காயோடு அப்படியே நிற்கிறாங்க அந்த தக்காளி செடி. நம்ம புடலை செடி ஒரு புடலங்காய் இருக்கிறப்போ பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருந்தது. பார்த்திங்கன்னா சும்மா தான் நிற்கிறாங்க புடலையெல்லாம். அவங்களுக்கு உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்தா தான் இனிமேல் காய் பார்க்க முடியும் போல் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. உரம் கொடுக்க முடியாமல் அப்படியே இருக்குது. வாழைப்பழத்தோல் சேர்த்து வச்சிட்ருக்கிறேன். நல்ல நாளுங்க வந்ததெல்லாம் வாழைப்பழம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறோம். அந்த தோலை அரைச்சி வைக்கலான்னுட்டு இருக்கிறோம். பறிச்சாச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ பூவும் மீதி விட்டுருக்குறோம். இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலான்ட்டு. பாருங்கள் எவ்வளோ பூவுன்ட்டு. இன்னும் பார்க்க போனால் பாதி இருக்குது. கையில் காமிக்கிறாங்களா அந்த பூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு பூத்துது அது. அதுக்கப்புறம் பூத்தது நமக்கு நிறையா பூக்குதுன்றதுனால அவ்வளோவுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இன்னும் விடலாம். நம்ம அப்படியே விட்டோம்னா அது மாதிரி கொஞ்சம் பெருசாக வருது. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோத்தையும் சாப்பிட்டுடுதே. அதனால் நம்ம பறிச்சிடுறோம். அதை நம்ம பூச்சி இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் சாப்பிட்டுடுது அதிலெல்லாம். அவரைக்காய் கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடலாம். ஒரு 4 5 அவரைக்காய் பறிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பூவும் இருக்குது, பிஞ்சும் அப்படியே வச்சுக்கிட்டு வருது. நம்மளுக்கு பூ கொட்டாமல் இந்த தடவை பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குது. போன தடவை கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு பூ கொட்டலை. 1 2 கொட்டினது கூட மழை பெஞ்சதுனால, மழை காற்றுனால கொட்டிச்சு. இந்த தடவை அது கூட கொட்டலை. அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டுருக்குறாங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்திருக்குது. பூ அப்படியே வந்துட்டுருக்குது. எல்லா காய்கறி செடிக்குமே உரம் கொடுக்கணும். ரொம்ப நாளாச்சு உரம் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். நாங்கள் கொடுக்க போகிற உரம் நம்ம எப்போவுமே சொன்ன உரம் தான். நான் மாற்றி அந்த உரத்துங்களை தான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா புதினா நேற்று வச்சுது. இன்னும் கொஞ்சம் தலை தொங்கின மாதிரி தான் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக எழுந்துச்சு நிற்கலை. ஒரு நாள் தானே ஆகுது. சரி வரட்டும். இது மீன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பூ வச்சுச்சிங்க. நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்குது. கொடி அந்தளவுக்கு போகவே இல்லை. கொடி கொஞ்சம் நீட்டமாக போனதுக்கப்புறம் பூ வச்சுதுன்னா நம்மளுக்கு நிறையா பூ வரும். கொடி சின்னதாக இருக்கும்போதே பூக்களும் வந்துடுச்சு.
சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நம்மளுக்கு தக்காளியும் வந்து காய் பழுக்குது பாருங்கள், 2 காய் பழுக்குது. பெருசாக கிடந்த அந்த தக்காளி கூட பழுக்குது நம்மளுக்கு. இந்த செடியிலையும் அவ்வளோ காய் இருக்குது. அதே மாதிரி திராட்சை செடிக்குள்ளே வந்த செடி பார்த்திங்கன்னா, செடியே பார்த்திங்கன்னா இதை விட அது நல்லா இன்னும் கனமாக நல்லா கப்பு கலர் சூப்பராக வந்துட்டுருக்குது. தொட்டி பெருசு இல்லையா, அதனால் அதில் நல்லா வருது. இதுவும் வந்து நம்ம க்ரோ பேக் பெருசாக தான் தைச்சி வச்சுருக்குறேன். ஆனால் இதில் வந்து நீட்டமாக வளர்ந்துட்டு போயிடுச்சு. கீழே வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும் இதில் தக்காளி செடியில். அந்த தக்காளி செடி அப்படி இல்லை, கீழே இருந்தே நல்லா ஸ்ட்ரென்த்து, நல்லா கப்புகளை அடித்து நிறையா காயும் போட்டிருக்குது. சின்ன சின்னதாக இப்போ தான் வந்திருக்குறாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள் அதில். அப்புறமா கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாமே நிறையா போட்டிருக்குது காய். அது பார்த்திங்கன்னா பாருங்கள், சொரக்காய் இது கொஞ்சம் நிழலில் வச்சேன். சரி, நம்ம வைக்கிறது உடனே வெயிலில் வச்சோம்னா வாடிட போகுது. செடி வந்து வேறு இதில் முளைச்சி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, கொடி செடியெல்லாம் வந்து வேறு எதுலையா போட்டு முளைச்சி அதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா வாடி போயிடும். அதனால கொஞ்சம் நிழலில் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு செடி அப்படியே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, நம்ம இப்போ பறித்த பூக்களெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, 2 முழங்கிட்ட இருக்குதுங்க. பூவு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பூவெல்லாம் இன்றைக்கி கட்டியாச்சு, பறித்து அப்புறம் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.